ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு பருப்பாடை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பருப்பாடைக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் ஊற வைக்கணும், என்னென்ன ஊற வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு கப்பு, பாசிப்பருப்பு ஒரு கப்பு. தலை தட்டின மாதிரி எடுத்துக்கோங்க, நிறைய எடுக்க வேண்டியது இல்லை. உளுந்து ஒரு கப்பு, பச்சரிசி ஒரு கப்பு, இப்போ 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இந்த அடைக்கு வந்து இப்போ எல்லாம் கழுவி ஊற வச்சுட்டோம். 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். வரமிளகா பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. காம்பெல்லாம் கிள்ளிட்டு இப்போ வரமிளகா ஒரு 5-6 வரமிளகா போட்டுக்கலாம். இதுலேயே ஊறட்டும். சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கரண்டி போட்டுக்கலாம், 1/4 டேபிள் ஸ்பூன். சோம்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாமே நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிக்கலாம் மிக்சியில். 4 மணி நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 4 மணி நேரம் ஊற வச்சுட்டோம். நம்ம 3 மணிக்கு ஊற போட்டோம், மணி 7 ஆச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. மிக்சியிலே போட்டு அரைச்சிக்கலாம், கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டி, கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாகவே ஆட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி ஆட்ட வேண்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த அளவுக்கு குறைன்னு ஆட்டினா போதும், ரொம்ப நைஸாக ஆட்டணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இங்கே பாத்திரத்துக்கு காணும். மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 3 தடவை அரைச்சி. லாஸ்ட்டாக இது அரைக்க போகிறோம். இதில் போட்டு அரைச்சி கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவு அரைச்சிட்டோம். இப்போ நம்ம இதில் என்னென்ன கலக்கிறதுன்னு நம்ம எல்லாம் வெங்காயமெல்லாம் அரிஞ்சிட்டு என்னென்ன கலக்கிறதுன்னு நம்மளுக்கு காமிக்கும். நம்ம வந்து மாவு ஆட்டி வச்சிட்டோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு சைடிஷாக நெடக்கடலை சட்னி அரைக்க போகிறோம். கடலை வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பொட்டையெல்லாம் எடுத்துட்டு அடமாவுக்கு பார்த்தீங்கன்னா புளிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, நம்ம ஆட்டி அப்போவே சுடலாம். சட்னிக்கு தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். சட்னி கொஞ்சம் நிறைய வேணும் நம்மளுக்கு, ஏன்னா மட்டும் போட்டால் பத்தாது.
அதனால் கொஞ்சம் தேங்காய் சேர்த்திக்கலாம். நடக்கலை சட்னிக்கு தேங்காய் போடாமல் வெறும் கடலை மட்டும் அரைச்சா நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பத்தாதே சட்னி, அதனால் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ வரமிளகாய் 2 போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை தழை ஒரு கொட்டு போட்டுக்கலாம். போட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைவிடாது, சும்மா தேங்காயை மட்டும் அரைச்சிட்டா இப்போ கடலை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு புளி, இப்போ கொஞ்சோண்டு உப்பு, 2 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். அவ்வளோதான். வரமிளகாய் போட்டால் கருவேப்பிலை போட்டு உப்பு போட்டுட்டோம். அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைச்சிட்டோம். நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா சின்ன அன்னக்கை, குட்டி அன்னக்கை. சட்னி ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து அடைக்கு வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறோம். இதுக்குள்ள ஓட்டு கலக்கிடுவோம். வெங்காயம் ஆல்ரெடி நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கிறோம் சட்னிக்கு. இந்த அடைக்கு வாய் உலருது. இப்போ கருவேப்பிலை நம்ம கொஞ்சம் அரிஞ்சு போட்டுக்கலாம். மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை போட்டுக்குங்க. மல்லித்தலை இல்லை, இந்த பையன் வாங்கிட்டு சொன்னதுக்கு வாங்கிட்டு வரல, அதனால் கருவேப்பிலை மட்டும் போடுறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ உப்பு நம்ம போடவே இல்லை, உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஊற்றலாம் வாங்க. இப்போ கல் சூடாயிடுச்சு. கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம் அடுப்பு. லைட்டாக எண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கணும். இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாகவே வச்சு வேக வைங்க, அப்போ தான் உள்ளையெல்லாம் நல்லா வேகும். இப்போ கொஞ்சம் மேலே ஆயில் ஊற்றும். இந்த ஆயில் இதுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே ஊற்றணும், ஏன்னா வர வரன்னு இருக்கும். இப்போ நம்ம அடை ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா பருப்பாடை தோசையும் நடக்கலை சட்னி பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி நீங்களும் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு. இது வந்து நைட் டின்னர் செய்யலாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுங்க, நல்லது.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.